Hi, I am Renu from Renu Thread and Brush Arts. This is my straight kurta outfit. Flat round collar, placket, yoke and then sleeve cuff with placket. எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவுக்கு வரலாம். இதில் நான் என்ன டீச் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரண்ட் சீம் அண்ட் சைட் ஸ்லிட் ஓப்பன். இதில் டீட்டெயிலிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் நான் உங்களுக்கு இதில் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து குர்த்தியோடைய சைட் சீமை நம்ம ஃப்ரண்ட் சீமால ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ ஃப்ரண்ட் சீம் அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாக் அடிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இந்த ஃப்ரண்ட் சீம் நம்ம எப்படி அடிக்கிறோம், எப்படி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராங் சைட் டு ராங் சைட். ஓகே, இது ரைட் சைட். ஸோ ராங் சைட் டு ராங் சைட் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம இப்போ இங்க எவ்வளவு சீம் அலவன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுல நான் ஒரு 0.25க்கு நான் இங்க ஃப்ரண்ட் சீமுக்காக ஸ்டிச் பண்றேன். ராங் சைட் டு ராங் சைட் பிளேஸ் பண்ணிட்டு நான் ஒரு 0.25ல ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இந்த 1 டீத் இருக்கு இல்லையா, இந்த 1 டீத்துக்கு நடுவுல நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே அது உங்களுக்கு 0.25 ஸ்டிச்சஸ் அப்ளை ஆகும். இத ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆர்ம் ஹோல் ஆண்ட. ஸோ இந்த ஆர்ம் ஹோலுடைய சீம் மேல் பக்கம் அப்வர்ட்ல வைங்க. ஸோ ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கர்வ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவ் ஆகாம இருக்க பெல்ட் பின்னால பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரா எட்ஜஸ்ல நம்ம கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டோம்னா இது வேஸ்டோடைய நாட்ச். ஸோ ஸ்லிட் ஓப்பன் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நான் இங்கேயே ஸ்டாப் பண்றேன் அண்ட் ரிவர்ஸ் ஸ்டிச் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்க நாட்ச் பண்ணிருக்கிற இந்த ஏரியா வரைக்கும் நீங்க ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 0.25 ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ராங் சைட் ஃபேஸிங் டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இடமும் டர்ன் பண்ணி வைங்க. எக்ஸாக்டா இருக்கணும் இந்த ஆர்ம் ஹோலுடைய ஸ்டிச்சஸ். ஸோ இங்கேயுமே ஒரு பெல்ட் பின்னால பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1.5 இன்ச்சஸ்ல
நான் வந்து 0.25 ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1.25. ஓகே, ஸோ இத சைட் சீம் வரைக்கும் நான் வந்து பின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்க எடுத்து அயன் பண்ணிட்டு கூட நீங்க ஸ்டிச்சிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சீம் அப்ளை பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் சீம்னா ராங் சைட் டு ராங் சைட் பிளேஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் 0.25ல ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்ணிருக்கேன். ஸோ இங்க இருந்து 1.25 நம்ம பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னுடைய இதுல இதுதான் 1.25 இன்ச்சஸ்க்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சஸ்னு காமிக்கும். ஸோ இதை பிளேஸ் பண்றேன். இதை இதான் இருக்கணும், பிடிச்சு இருக்கக்கூடாது. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லிட் ஓப்பன் வரைக்கும் நான் இதை ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க இருந்து 1.5க்கு நான் ஸ்டிச் பண்றேன். ஸ்லிட் ஓப்பன் இப்போ ஸ்டிச் பண்ண போறேன். நம்ம ராங் சைட்ல இந்த எட்ஜஸ்ல ரெண்டு கிளாத்தும் கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்றோம். இங்க ரிவர்ஸ் ஸ்டிச் போடாதீங்க. சோ சைட் சீம் பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இப்படி இருக்கும். ஓகே, சோ இந்த ஏரியால இங்க இருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஸ்லிட் ஓபன் ஹெம்லைன் வரைக்கும் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ ஹெம்லைன் வரைக்கும் கொடுத்தத இந்த ஸ்லிட்டை ராங் சைட் ஃபேசிங்ல இப்படி டர்ன் பண்ணிடுறோம். டர்ன் பண்ணிட்டு இத ஸ்டிச்சஸ் கிட்ட வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி தட்டி மடிச்சிடுறோம். ஓகே, இத இந்த எண்டு வரைக்கும் மடிக்கணும். ஸோ இதை எப்படி மடிக்கிறோம், இதை எப்படி நான் டர்ன் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். இங்க வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இங்க ஒரு நாட்ச் பிளேஸ் பண்றேன். இந்த நாட்சஸ் பாத்தீங்கன்னா ஓகே ஓகே, அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்படி ஓபன் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் இப்படி பிளேஸ் பண்ணும்போது
பேஸ்ல எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த கிளாத்தும் மாட்டி இருக்க கூடாது. ஸோ இந்த சைட் பக்கம் கிளாத்ல தான் நம்ம இதை பிளேஸ் பண்றோம். And then பண்ணிருக்கா இங்க பாருங்க. சோ இந்த மாதிரி ஹெம்லைன்ல இருந்து இந்த எட்ஜஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வந்து இங்க வந்துட்டு அப்புறம் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நம்ம போகணும். ஸோ ப்ராப்பர் எட்ஜஸ் ஃபோல்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ்ல எந்த கிளாத்தும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதுல டவுன் ஃபேஸ்ல இறக்கிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணிட்ட பிறகு ஸ்டிச் பண்றோம். அதுவும் ரிவர்ஸ் ஸ்டிச். நெக்ஸ்ட் டர்ன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிட் ஓபன் கொண்டான ஸ்டிச்சஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஏரியால உங்களுக்கு ஃப்ரண்ட் சீம் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இதை எப்படி ஓபன் பண்றது? இந்த ரிப்பரால இங்க இருக்க ஸ்டிச்சஸ் இது ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, ஒன்லி டிரெக்டா வந்துடும். ஓகே, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த த்ரெட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வந்துடும்.
ஸோ இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த எட்ஜஸ்ல நம்ம ஸ்டிச்சஸ் அப்ளை பண்ண போறோம். அப்படியே டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க சென்டர் சீம்ல இருந்து. ஓகே, இப்போ ஸ்லிட் ஓபன் ரெடி. ஓகே, பக்காவா ஸ்லிட் ஓபன் உங்களுக்கு அழகா ரெடி ஆயிருக்கு. அண்ட் தென் சைட் சீம் ஆல்சோ ரெடி. ரவுண்ட் காலர் plackets with yoke and sleeve and front seam, slit open, front seam. Okay, so ஹெம்மிங்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செல்வேஜ் ஏரியாவா இருக்கு. ஸோ இந்த செல்வேஜ் சைடை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா இந்த செல்வேஜ் வந்து ஸோ ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ எந்த டேமேஜ் வராது, த்ரெட் எதுவும் வராது. ஸோ அதனால நோ நீட் டு ஃபோல்ட். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்க ரோ எட்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 0.5 and again 0.5 you have to stitch this area. Okay, so this one selvage no need. So completed. kurta வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்க பட்டன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் லென்த் மெஷர் பண்ணிட்டு டிவைட் பை 3 போட்டீங்கன்னா ஸோ ஒரு பட்டன்ஸோடைய டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு 3 பட்டன்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெயிட் குர்த்தியோடைய பேட்டர்ன் மேக்கிங் அண்ட் கிளாத் கட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன் கிளாஸஸ்லேயும் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் லைக்கிங் இட். So welcome to Renu Thread and Brush Arts. Thank you.